வெல்கம் டு காஜல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம வீட்டில் மீந்து கிடக்கும் இல்லைங்களா, மீதமுள்ள சாப்பாடு, அதை வச்சு தான் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா சாப்பாடு, மீந்து போன சாப்பாட்டில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சாப்பாடை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க உங்கள் கையாலேயே. நம்ம பழைய சாதத்தில் தூக்கி தூர எறிஞ்சிடுவோம், குப்பையில் போட்டுருவோம், வேஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் அப்படி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி மசிச்சு நல்லா கையாலே மசிச்சுட்டுக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு மசிச்சதுக்கப்புறம் இதில் கடலை கடலை மாவுங்க, இது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம கடலை மாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்க்கறதால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் நம்ம கையாலேயே இப்படி மசிச்சு போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சாப்பர் இருந்தாலும் அதுலேயும் சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. இப்போ அது கூட கொத்தமல்லி தலைங்களை சேர்த்துக்கலாம். இப்போது வெறும் தனியாக இருக்கும் இல்லைங்களா, சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள், அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அப்புறமே கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கணும். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போதுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயமும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறதால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான, இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மசிச்சு வச்சுக்கணுங்க. இதுலேயே நம்ம அப்படியே கையாலே பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு அது நல்லா ஒன்று போல் சேரும். அதனாலே கையிலே வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பாடெல்லாம் மீந்துச்சுன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்குங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. இது ஒரு பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சுங்க. இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பிளேட்டில் நம்ம எண்ணெய் தடவிட்டு, நல்லா எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா இந்த பவுலில், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இது ஒன்று போல், இப்போ நம்ம அடை மாவு தட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தட்டிக்கங்க ரவுண்டாக. உங்கள் கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்து கூட நீங்கள் இப்படி தட்டி விட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறமா நம்ம கத்தியில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. ஒரு மாதிரி பீஸ் மாதிரி போட்டுக்கலாம்.
இது போல் பீஸ் போட்டுக்கோங்க. இப்போது க்ராஸில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ க்ராஸில் கட் பண்ணிக்கிறேன். இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானோமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சிம்மில் வச்சு போடுங்க, மேலே கீழே பட்டுரும். நம்ம கட் பண்ணி வச்சதை ஒரு பீஸாக இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இந்த குளிருக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனோடனே நம்ம எடுத்துடலாங்க. இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கணும். இது அடங்கினோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து நைட்டில் செஞ்சு தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லைங்களா சாப்பாடு, இந்த சாப்பாடெலாம் நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க. சில பேர் வத்தல் போடுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிராமமாக இருந்தால் மாடுங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இதை பண்ண முடியும், நம்ம கீழே தானே கொட்டுவோம். அதனால் அந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சாதத்தை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வர லீவ் டைம் இல்லைங்களா, ஏதாவது வீட்டில் இருந்துக்கிட்டு டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் மம்மி செஞ்சு கொடுங்க, மம்மி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி வந்து கேட்கும் போது நம்ம ஈஸியாக சிம்பிளாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். உடனே ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியது தான், ஒன்றுமே இல்லை. இப்போது இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. நல்லா வெந்து வரட்டும். இது கூட நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்லாம். சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு வச்சு நான் செஞ்சுருந்தேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரியே இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நான் லிங்க்கில் கொடுக்குறேங்க, டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அதுவும் வந்து ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான், உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சுருக்கேன். அதையும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே இதை நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் இன்னும் வேகலைங்க. இப்போ ரெண்டாவது நான் போட்டேன். இது கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்கிறதையும் போட்டுடலாங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கோங்க. இதுவும் வெந்து வரட்டுங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரைஸ் வச்சு செஞ்சோம் இல்லைங்களா, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வைக்கும் போதே உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த நல்லா சர்வ் பண்ணிடலாம். இது கூட நம்ம சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாஸ் சேர்த்துக்கிறேன். அப்படியும் சாப்பிட்லாம், சாஸ் வச்சும் சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க, கிறிஸ்பியாக. பார்த்தீங்கன்னா
நீங்கள் சாஸ் தொட்டு கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.